அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். நான் இது வந்து நாளன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து உங்களுக்கு சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி வந்து அதுக்கு அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் அதிலேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு ஒரு சூரத்தேங்காய் ஒன்று உடச்சிடுங்க. நான் முதல்ல என்ன நினச்சேன்னா, ஒரு கொழுக்கட்டை செஞ்சு வைக்க சொல்லலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் என்ன விஷயம்னா, இப்போது வந்து எப்படி கொரோனா சமயத்தில் ஒரு பயோவார் மாதிரி இருக்குதோ, அந்த மாதிரி ஒரு பயோவார் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது நேச்சுரலாக வெதர் கண்டிஷன் மாறுற சமயத்தில் வர மாதிரி தோணலை எனக்கு. தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து அந்த சின்னம்மைன்றது வந்து நிறைய பேருக்கு வருது உங்களுக்கு. அது எப்படின்னா, இந்த சீசன் சமயத்தில் அதை பண்ணிட்டோம்னா நேச்சுரலாக நடக்கிற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க எல்லோரும். அந்த மாதிரி ஒரு இது இருந்தது. அந்த கிரகண சமயத்தில் அந்த ஸ்ரீலங்காவுக்கும் அந்த கன்னியாகுமரிக்கு நடுவுலையும் ஏதோ ஒரு இதுவாக பண்ணிவிட்டு, செயற்கையாக பண்ணிவிட்டு, ஆனால் அது கிரகண சமயத்தில் நேச்சுரலாக நடந்தது அப்படின்ற மாதிரி பண்ணலான்னு ஒருத்தருக்கு சிலருக்கு ஏதோ ஒரு ஐடியா இருந்ததுன்ற மாதிரி எனக்கு காட்டிக்கிட்டே இருந்தது. அது ஒரு வேளை அந்த விஷயம் தாண்டிடுச்சு, நம்மளுடைய கடவுள்களினுடைய அருள்னால் அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்காக கடவுள்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ என்னன்னா, இதுவும் வந்து பயோவார்மை தான். இது சாதாரணமாக நேச்சுரலாக வர்றது வந்து அந்த மாதிரி வேகமாக பரவாது உங்களுக்கு. இவ்வளோ மோசமாக உங்களுக்கு இது இருக்காது. அது கரெக்டாக சீசன் சமயத்தில் சீசனால் நடந்ததுன்ற மாதிரி இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். அந்த மாதிரி உலகம் ஃபுல்லாக வந்து உண்மையிலே பயோவார் மாதிரி பண்ண காலத்தில் தான் இந்த ஸ்ரீரங்கநாதர் கோயிலேருந்து வைஷ்ணவி தேவி என்ன பண்ணாங்க, பச்சைப்பட்டினி விரதம் நான் இருக்கிறேன், உலக இவங்களுக்காக நான் விரதம் இருந்து அந்த உலகத்தையே காக்க போகிறேன் அப்படின்னு வந்தாங்க. அந்த அம்மா வந்து சமயபுரம் மாரியம்மா வந்து உங்களுக்கு இதில் உட்காந்தாங்க சமயபுரத்தில். அந்த அம்மா மெயினாக இந்த அம்மை இதுக்கு தான் முக்கியமாக. இந்த உஷ்ண சம்பந்தமான வியாதிகளுக்கும் சரி, ஆனால் இந்த மாதிரி பரவுது பாருங்கள் மெயினாக. அது வேணுன்ட்டே பரவப்பட்டது. அது அந்த அம்மாவுக்கு விஷயம் தெரியும். அந்த அம்மாவுக்கு அது வேணுன்ட்டே பரவப்பட்டதுன்ற விஷயமே அந்த அம்மாவுக்கு தெரியும். அதனாலேயே அந்த அம்மா வந்து அந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச ஒரு சக்தி இருக்கும் இல்லைங்களா, பார்வதி தேவி காளின்னா ஒரு சக்தி இருக்கும். அந்த மாதிரி அந்த அம்மாவுடைய சக்தியை பயன்படுத்தி, ஆனாலும் அந்த அம்மாவும் விரதம் இருந்தது அதுக்காக, அந்த உலகத்தை அம்மையிலேருந்து காக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாங்க. அந்த சமயத்தில் தான் பெரியம்மையெல்லாம் வந்து நிறைய பேர் போனதே உங்களுக்கு. இப்போது இந்த இதில் நாளைக்கு ஆரம்பித்து கரெக்டாக 16 நாள் நீங்கள் தொடர்ந்து எல்லாருமே ஆண் பெண் எல்லாருமே செய்யுது. இது வரும் அந்த வியாதியை வர வேணான்னு தடுக்கிற விஷயம் மட்டும் இதில் நடக்கலை. இதை நீங்கள் செஞ்சிங்களான்னா, அந்த சமயபுரம் மாரியம்மாவை நோக்கி உங்கள் வீட்டிலேருந்தே நீங்கள் அதை பண்ணிங்களான்னா, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். தீய சக்திகளினுடைய விஷயமாக தான் அந்த அம்மை கூட உங்களுக்கு ஒரு தீய சக்தியை ஏவுறது. ஒரு ஒரு பில்லி சூனியம் எப்படி ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை அழிக்கிறதுக்கு வியாதி மூலமாக தான் ஒரு மனுஷனை அழிக்கிறாங்க. அந்த மாதிரி உலகளாவிய விஷயங்கள் வந்து ஏன் பயோவார் பண்ணுறாங்க, அந்த ஒரு உலகம் ஃபுல்லாகவே அழிக்கிறதுக்கு ஒரு வியாதியை தானே யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து வியாதி போகிறதுனால எப்படி சமயபுரம் மாரியம்மா வந்து நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க தேவையில்லை. அந்த 16 நாள் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த வியாதி தடுக்கப்படுறதோட தொடர்ந்து நீங்கள் அதுக்காக சமயபுரம் மாரியம்மாவை நோக்கி வணங்குறீங்கல்ல, அப்போ அதனால் அந்த அம்மாவனுடைய உங்களுடைய வீட்டினுடைய மற்ற விஷயங்கள், மற்ற தீய சக்திகள்லேருந்து உங்களை காப்பாற்றுறதுக்கும், இல்லை உங்கள் வேண்டுதலே பர்டிகுலராக ஒரு வேண்டுதலை நீங்கள் எழுதியே வச்சு வேண்டுறீங்க, அந்த வேண்டுதலை கூட அந்த அம்மா நிறைவேற்றுவாங்க. அது நீங்கள் 16வது நாள்லேருந்து பார்க்கலாம் அந்த விஷயத்த. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கே தொடங்கி ஒரு 16 நாள், ஒரு வேளை நாளைக்கு நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் சீக்கிரமாக அதை ஆரம்பித்து 16 நாள் கண்டினியூஸாக பண்ணணும். நீங்கள் வந்து எங்காவது வேப்ப இலை கொஞ்சம் நுணுக்கு இந்த ஒரு துளிராக இருக்குது பார்த்தீங்களா, அது கிடச்சிதுன்னா பெட்டர். அப்படி இல்லைனாலும் வேப்ப இலையை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டும் குளிங்க. கொஞ்சோண்டு தண்ணியில் ஆண்களாக இருந்தால் கூட கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சளை ஒரு சிட்டிக்கு போகிறதுனால முடி வராமல் போயிடாது. நீங்கள் உடம்புலையே வச்சு தேய்ச்சா கூட அது முடி வராமலாம் போகிறதில்ல. மஞ்சள் போட்டு இது பண்ணால் மாதக்கணக்காக வருஷக்கணக்காக அந்த காலத்தில் பெண்கள் தொடர்ந்து அது அந்த ரப் பண்ணுறதுனால தான் அது இதாகுதோ தவிர, அப்படியே மஞ்சள் கொஞ்சம் உடம்புல பட்டுட்டாலே அப்படி முடியலாம் போய்டுன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆண்களாக இருந்தால் கூட ஒரு சிட்டிகை கஸ்தூரி மஞ்சள் வந்து கலர் பிடிக்காது, உடம்புல வந்து அந்த கலர் பிடிக்காது. ஆனால் அது இந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கிறதோடு இல்லாமல் நீங்கள் சமயபுரம் மாரியம்மாவை நோக்கி அதை பண்ணுறீங்கன்றதுனால அவங்களுடைய அருள் வேறு உங்களுக்கு கிடைக்கும். அதில் அம்மை சம்பந்தமே இதில் இல்லைன்னா கூட அந்த விஷயத்துக்காக நீங்கள் பண்ணிடும்போது நீங்கள் எல்லாருமே நிறைய பேர் நான் சொல்கிற விஷயத்த செய்ய போகிறீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்கே நல்லது. அது உங்களுக்கு நீங்கள் வேறு எங்கெங்கெல்லாம் போயிட்டு நீங்கள் இருக்கிறீங்களோ, என் வீடியோ பார்க்குறீங்களோ, அவங்க கூட இது கண்டினியூஸாக 16 நாள் பண்ணும்போது அதில் ஒரு சக்தி இருக்குது. அந்த 16 டேஸும் சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி பண்ணுறீங்க. நாளைக்கு சங்கட சதுர்த்தியிலே நீங்கள் தொடங்கிட்டீங்கன்னா
உங்களுக்கு வந்து நாளைக்கு நீங்கள் இவருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இதை நான் 16 நாளும் தடை இல்லாமல் செஞ்சு முடிச்சிடணும். நாளைக்கு சங்கடகர சதுர்த்தியில் ஒரு தேங்காய் உடைச்சி உங்கள் வேண்டுதல் எதனா இருந்ததுன்னா அதையும் பிள்ளையார்கிட்ட சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறமா இந்த கொழுக்கட்டை விஷயத்தை தான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன் நான். வெள்ளிக்கிழமை வந்ததுன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி வந்தோன்னா ஒரு வித இது இருக்குது, சக்தி இருக்குது. ஆனால் இந்த கொழுக்கட்டைனாவே ஃபுட்டு இது உங்களுக்கு. இந்த சமயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்குறதோ ஒரு ஃபுட்டு விநியோகம் செஞ்சு கொடுக்குறதோ பண்ணாதீங்க. இந்த 16 நாளுக்குமே தான தர்மம் பண்ணால் தான் நல்லதுன்னு எத்தனையோ முறை நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நீங்கள் இப்போ எப்போவுமே ஒரு உணவு பரிமாறுறது, ஒரு கொழுக்கட்டை எடுத்து போய் ஒரு 10 பேர் செஞ்சு கொடுக்குறது, ஒரு சுண்டல் எடுத்து போய் 10 பேர் செஞ்சு கொடுக்குறது இப்போதைக்கு பண்ணாதீங்க இதை. ஏன்னா இது பரவக்கூடிய ஒரு விஷயம் வந்து வேணுன்ட்டே அது வந்து நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக அதை பண்ணியிருக்கிறதுனால, இல்லை நேச்சுரலாகவே கூட தான் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்குது ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே. அதனால் ஒரு ஃபுட்டை தானம் பண்ணுறது, ஒரு கொழுக்கட்டை செஞ்சோம்னா அங்கே போய் ஒரு 10 பேர் கொடுக்குது, அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம். அதனால் நீங்கள் வெறும் சூரத்தேங்காய் மட்டும் அங்கே பிள்ளையார் வந்து கரெக்டாக அந்த 16 நாள் முடிக்க வைப்பார் உங்களை. அதனால் அந்த தேங்காவும் உடைச்சிட்டு ஒரு வேண்டுதல் எதனா இது பண்ணிவிட்டு 16 நாளும் நான் கரெக்டாக இதை செஞ்சு முடிச்சுட்டேன்னா மறுபடியும் இதே மாதிரி வந்து ஒரு சூர தேங்காய் உடைக்கிறேன்னு நாளைக்கு சங்கடகர சதுர்த்தியிலே பிள்ளையார்கிட்ட பண்ணிவிட்டு உங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு மஞ்சளையும் வேப்பிலையும் தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டே இருங்க. 16 நாளைக்குமே கொஞ்சோண்டு ஒரு பவுலில் வேப்பிலை கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் போட்டு வச்சுருங்க. அதையே எடுத்து வாசப்படியில் வீட்டில் கொஞ்சம் அங்கங்கே தெளிச்சிருங்க. அப்புறம் நீங்கள் குளிக்கிற தண்ணியிலையும் ஒரு சிட்டிகை அந்த மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள் போட்டிங்களன்னா துளி கூட உங்களுக்கு அந்த உடம்புல ஓட்டுது, ட்ரெஸ்ஸில் ஓட்டுதில்ல, ஒரு சிட்டிகை தண்ணியில் போட்டு வேப்பிலையும் தண்ணியில் போட்டு குளிங்க. டெய்லியே நீங்கள் வந்து ஓம் ஹ்ரீம் நமக, 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 ஓம் ஹ்ரீம் நமக 9 முறை, ஓம் சித்ராதேவி நமக, ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லிட்டு 16 முறை டெய்லி சொல்லணும். அப்புறம் உங்களுடைய வேண்டுதல் இதை பண்ணி முடிச்சுட்டு டெய்லியும் உங்கள் வேண்டுதல் எதனா இருக்கும். வீடு வாங்கணும், கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், ஃபாரின் போகணும், இந்த மாதிரி வேறு எதனா பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும், இந்த மாதிரி விதவிதமாக எத்தனையோ விஷயங்கள் உங்கள் கனவுகள் இருக்கும் உங்களுக்கு லைஃப்பில். இல்லைனா எதனா மீடியாவில் போய் பெரிய விஷயமாகணும். அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கு வந்து சமயபுரம் மாரியம்மாக்கிட்ட நீங்கள் இதை பண்ணும்போதே அதையும் அந்த 16 நாள் தொடர்ந்து வேண்டுதல் வச்சுட்டிங்கன்னா அந்த விஷயம் நடக்கும். இது ஒரு விஷயத்துக்கு ப்ரொடெக்ட் பண்ணால் கூட இது உங்களுக்கு நல்லது. இது ப்ரொடெக்ட் பண்ணால் கூட சமயபுரம் மாரியம்மானாவே அந்த வரும் அந்த உஷ்ண சம்பந்த வியாதி அது அம்மைக்கான கடவுள் தான். மாரியம்மானாலே சமயபுரம் மாரியம்மானாலே அது வரும் அம்மை தீர்க்குன்ற கடவுள் தான்ன்றதை மாதிரி நான் சொன்னது ஒரு வேளை இந்த 16 நாள் செஞ்சு முடிச்சிட்டிங்களான்னா நீங்கள் வைக்கிற மற்ற வேண்டுதல் கூட எவ்வளோ சுலபமாக முடியுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம். ஏன் சொல்லுங்கள்? நான் இந்த இடத்துல இதை வச்சுட்டு இந்த மாதிரி நான் வந்து மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி கும்பிடும்போது ஷியாம்லா ராத்திரியில் சமயபுரம் மாரியம்மாவை பவானி சங்கர்னு, ஏன்னா பவானி நான் கும்பிட்ற பவானி அம்மன் கோயிலில் போய் பவானி அம்மா தான் பவானி இவர் ஆனந்த் மூலமாக இந்த விஷயத்தை என்னை பார்க்க வச்சுக்கிறாரு. அப்போ பவானி அம்மா என்னை பண்ண வச்சுக்கிறாங்க போலகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த சித்ராதேவி நமக்கு அதெல்லாம். அப்போ மதங்கேஸ்வரர் ராஜமாதங்கி கூடவே சேர்த்து தொடங்கினது. ஆனால் அந்த அம்மா எனக்கு லைஃப்பில் பண்ண அற்புதங்கள் வந்து நிறைய ஒரு தீய சக்திகளை என்கிட்ட விரட்டினதை நான் பார்த்தேன். எப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் வேண்டுதலை போயிட்டு சமயபுரம் மாரியம்மா என்னை போக வச்சு அந்த வேண்டுதலை முடிக்க வச்சாங்க. இதை நான் இந்த பிரிண்ட் அவுட் வீட்டில் வந்து எடுத்து வச்சது எப்போனா அநேகமாக பொங்கல் சமயத்துலன்னு நினைக்கிறேன். அந்த வச்ச சமயத்திலிருந்து தீய சக்திகளை முதல்ல விரட்டினாங்க இந்த சமயபுரம் மாரியம்மா. ஒரு வீட்டினுடைய வியாதி சம்பந்தமான விஷயம் தானா? இல்லை, வேறு சில அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த சமயபுரம் மாரியம்மா. ஏன்னா அதே தான் ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் ஹ்ரீம் நமக 9 முறை. அதை நான் இந்த படம் வச்ச நாள்லேருந்து அதே மாதிரி ஓம் சித்ராதேவி நமகன்னு சொல்லிட்டு 16 முறை சொல்லிகிட்டே இருக்கிறேன். இன்னும் நான் அப்போ ஷாம்லா ராத்திரிக்காக போட்ட இந்த கோலம் கலைக்கவே இல்லை. ஏன்னா அது பண்ணுற விஷயங்கள். இது போட்ட 4வது நாள் தான் எங்கள் ஹஸ்பண்டு விழுந்தார். அவர் பிரவீன்ராஜ் என்றவர் இடித்தார். அவர் அன்றைக்கி மிட் நைட் கனவில் வந்து மிட் நைட் வந்து தூக்கத்துலேருந்து எழுப்பி ஒரு வீடியோ பார்த்தா அதில் ஸ்துல ஆத்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அவர் பேர் பிரவீன்னு வச்சுக்கலான்னு சொல்கிறாரு அந்த அவர் பேர் என்னான்னு மறந்து போகுது எனக்கு திரும்ப ஜோதி வீடம் என்ற யூடியூப் வீடியோவில். அப்போது அது ஸ்துல ஆத்மா சம்பந்தம் அதில் இருக்குது அப்படின்னு உணர வச்சதில்ல. இந்த கோலம் போட்டு ஷியாம்லா ராத்திரிக்கு பண்ணின 4வது நாள் தான் அவர் விடுறாரு. ஆனால் அவர் விழுந்தது சும்மா விழல, அதில் ஒரு ஸ்துல ஆத்மா சம்பந்தம் இருக்குதுன்னு காட்டி கொடுத்தது. அந்த மாதிரி அதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ விஷயம் நான் சொன்ன பாருங்கள். அந்த கொலுசு சத்தம் அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் அதுக்கப்புறம் நடந்த ஒரு பெரிய
துர்க்கை கோயிலுக்கே போகிறாங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம், அங்கே ஒரு பெரிய ஆபத்து நடக்குது. அந்த மாதிரி வந்து விதவிதமாக தீய சக்திகள் விளக்குற விஷயத்துலேருந்து, காப்பாற்றுற விஷயத்துலேருந்து, நல்ல விஷயங்களுக்கான விஷயங்கள் இருந்தது. எவ்வளவோ அந்த நான் சொன்ன அந்த எனக்கு பவானி அம்மாவே வந்து சொன்ன மாதிரி இருக்குது, பவானி ஆனந்த் அவர்கள் சொன்னது. அதனால் நான் இது கூடவே ஆரம்பிக்கிறேன்னு அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்ச நாள்லேருந்து இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ நான் சொன்னதெல்லாம் 16 முறை சொல்லுங்கன்னு. இப்போ நான் சொல்கிறது 16 நாள் கண்டினியூஸாக. இது வரைக்கும் உங்களுக்கு எத்தனையோ நான் சொல்லியிருப்பேன். ராகுக்கு எதுக்கு காலையில் போயிட்டு பிள்ளையார்கிட்ட வந்து இது யமகண்டத்தில் இது பண்ணுங்கள், 9 வியாழக்கிழமை போய் பண்ணுங்கள், வேங்கட சுபானந்த சுவாமி வீட்டில் செங்கல் எடுத்து வந்து வச்சு வியாழக்கிழமை நீங்கள் 9 வியாழன் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் சொன்ன தொடர் பூஜைகள் எல்லாமே அந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாளும் அது ஒரு சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே வரும். பெரிய பெரிய மாற்றங்கள் பார்த்துருக்குறேன். தொடர்ந்து 9 செவ்வாய் அந்த மாதிரி நான் 9 வியாழன், 9 வெள்ளி, 6 வெள்ளி, இந்த மாதிரி நான் சொன்ன தொடர் விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு நாளும் அது பெரிய பெரிய விஷயத்தில் கை வச்சு பெருசு பெருசாக மாற்றும். அதை நான் பார்த்துருக்கேன். அதனால் நீங்கள் நாளைக்கே தொடங்கினாலும் சரி, ஒருவேளை நாளைக்கே ஒரு பிள்ளையார்கிட்ட மட்டும் தேங்காய் உடைச்சிட்டு வேண்டிக்கிறீங்க. அந்த 14 நாள் நீங்கள் நான் சொன்ன மாதிரி செஞ்சு முடிச்சிடணும். குளிக்கிற தண்ணியிலையும் கொஞ்சோண்டு வேப்பையிலையும் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கணும். அது ஆண்களாக இருந்தாலும் பரவாயில்ல. வாசப்பட்டில் கொஞ்சம் தொளிச்சிடணும். அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தொளிச்சிட்டு இந்த இது சொல்லணும். உங்கள் மற்ற வேண்டுதல்களும் வைக்கணும். 16 நாள் கண்டினியூஸாக இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஆனால் மெயினாக சமயபுரம் மாரியம்மாவை நோக்கி அதை சொல்லணும். அந்த மந்திரத்தை 9 முறை ஓம் ஹ்ரீம் நமக, ஓம் சித்ராதேவி நமக வந்து 16 முறை சொல்லிவிட்டு உங்கள் மற்ற வேண்டுதல் கூட நீங்கள் டெய்லியே ஒரு பேப்பரில் ஒரு நாளைக்கு ஒன்று எழுதி வைக்கிறதோ, இல்லை ஒரே வேண்டுதல் டெய்லியே ஒரு இன்னொரு பேப்பர் 16 பேப்பர் எடுத்து எழுதி உங்கள் வீட்டில் வச்சுக்கிறதோ, எந்த அம்மன் உங்கள் வீட்டில் இருந்தாலும் அந்த சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி நீங்கள் இது பண்ணுங்கள். இது நானும் ஆரம்பிப்பேன், நானும் அதை செய்வேன், நீங்களும் அதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் பார்க்கலாம் அது என்ன மாதிரி மாற்றங்களெல்லாம் தருதுன்றதை நீங்கள் பார்க்கலாம். சமயபுரம் மாரியம்மாவினால் ஒரு அம்மை சம்மந்தப்பட்ட ஒரு உஷ்ண சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கிறத தீர்க்கத்துக்கு தான் இருக்கிறாங்கன்றது இல்லை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நான் சொன்ன விஷயத்த நீங்கள் பார்த்தீங்களான்னா மற்ற விஷயங்களையும் கூட சூப்பராக அந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதை நம்பி நீங்கள் செய்வீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் தான் செய்ய போகிறேன். நடுவுலையே நான் அதை செஞ்சதுக்கு எதனா ஒன்று இந்த மாதிரி காட்டி கூட நான் போட முடியும் எனக்குன்னு சொல்கிறேன். இப்போ நான் முன்னையே நான் சொன்னேன் பாருங்கள், இந்த மாதிரி வணங்குறதுக்கு ஒரு கன்னி தெய்வம்னாலே அந்த வெள்ளிக்கிழமை கன்னி தெய்வத்தை கும்புற விஷயந்தான் அந்த தை வெள்ளி ஆடி வெள்ளிலாம் சொன்னேன் பாருங்கள். அதுக்காக தான் மஞ்சள் கயிறு வச்சு கும்பிடணும், நமக்கு நோம்பு கயிறு மாதிரி வச்சு கும்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன். இது ஒரு கொளத்தூர் என்ற ஊரில் வந்து ஒரு சிவன் கோயிலினுடைய கும்பாபிஷேகம் நடந்தது. அங்கேருந்து வந்து கலசமோ எதுவும் அமிச்சாங்க. அதை நான் அப்படியே வச்சுட்டுக்கிறேன். அந்த கலசத்து மேலே இருந்துக்கிற கயிறு தான் கழட்டுறேன் நான். ஆனால் டெய்லியே நான் அந்த கன்னி பூஜை, என் கூட பிறந்த பிரேம்ன்றவன் அவங்கெல்லாம் கன்னி தெய்வத்தில் வராங்க. அந்த மாதிரி எங்கள் அம்மா அப்பா வழியில் போனவங்க இதெல்லாம் நான் கன்னி தெய்வங்கள் எல்லாம் வணங்க ஆரம்பித்த பின்னாடி என்ன ஆச்சுன்னா, இந்த இதில் இந்த கலசத்தில் பிரேமன் இருக்கும் பாருங்கள், இங்கே பிரேமன் இருக்கும் பாருங்கள். இப்போ என்ன ஆச்சுன்னா போன புதன்கிழமை தான், இந்த நேற்று புதன்கிழமை இல்லாமல் போன புதன்கிழமை தான் ஒரு பிரேம்ன்ற ஒரு பையனும் செல்வம்ன்ற ஒரு பையனும் இன்னொரு 2 பேர் ராஜுன்ற ஒரு பையனும் இன்னொரு பையனும் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு காட்டில் இருக்கிற ஒரு துர்க்கை கோயிலுக்கு போனாங்க. அங்கே போயிட்டு வந்துட்டு நல்லா தான் அந்த பையனுக்கு, அந்த ராஜுன்ற பையனுக்கு அப்பா அம்மா கிடையாது. அவன் வந்து இதில் வந்து வீடு கட்டியிருக்கான், கிரகப்பிரவேசம் பண்ணல, ஆனால் ப்ராப்பராக அதெல்லாம் அவனுக்கு தெரியல போலுக்குது, அதனால அவன் பண்ணல. இவங்க எல்லாருமே 4 பேர் போய் அங்கே தங்கியிருக்கிறாங்க. அதை தங்கிட்டு வரும்போது அந்த வண்டியும் ஆக்சிடெண்ட் ஆச்சு. அந்த செல்வன்றவருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதுக்கப்புறம் அந்த பிரேம்ன்றவருக்கு மட்டும் யாரோ ஒரு சாமிஜி கிட்ட கூட்டின்னு போய்க்கிறார் இவங்களெல்லாம். ஏன் அந்த கோயிலேருந்து வந்து அது மட்டும் இல்லாமல் அந்த கிரகப்பிரவேசம் பண்ணாத அந்த வீட்டில், அந்த ராஜுன்ற ஒரு வீட்டில், அவங்க ராஜுன்றவரும் சேர்ந்து தான் போனார். அந்த ராஜுன்ற ஒரு வீட்டில் அவங்க 4 பேருமே அன்றைக்கி நைட் தங்கியிருக்கிறாங்க. திரும்ப வராங்க. போன செவ்வாய்க்கிழமை வராங்க. போன செவ்வாய்க்கிழமை கோயில் போகிறாங்க. இந்த வாரத்தில். அது இல்லாமல் அதுக்கு முந்தின அதாவது February 25க்கு 24th போகிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து அந்த வீட்டில், அந்த கிரகப்பிரவேசம் பண்ணாத அந்த வீட்டில் ஸ்டே பண்ணுறாங்க. அதில் மறுநாள் அந்த ஸ்டே பண்ணிட்டு மறுநாள் காலைல கிளம்பும்போது அந்த பிரேம்ன்றவர் இந்த பெயர் கனெக்ஷன், நட்சத்திர கனெக்ஷன்லாம் சொல்லுவோம் பார்த்திங்களா. நான் ஏற்கனவே நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், அந்த செல்வம்ன்ற பேர் எனக்கு கர்ம தொடர்புன்னு சொல்லியிருக்கிறேன். அது வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லியிருக்கிறேன். ஆனால் இப்போ அந்த செல்வம்ன்றது கர்ம தொடர்புக்கான விஷயம் இல்லை, அது வேறு ஒரு விஷயம். இப்போ அந்த பிரேம், ஏன்னா இந்த பிரேம்ன்ற விஷயங்கள்லாம் இப்போ நான் தொடர்ந்து வந்து அவங்கள ஆத்மாவை கால் பண்ணுறேன்.
டெய்லியே அந்த ஆத்மாவுக்கு அந்த கன்னி தெய்வ ஆத்மா அதுங்கெல்லாம் வந்து நான் வழிபாடு பண்ணுறேன், முறை தெரிஞ்சு பண்ணுறேன் நான் அதை. அதனால் அது ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ அது என் தம்பி சின்ன வயசில் 3 வயசில் போயிட்டான் அவன். ஆனால் அதை நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன்றதுக்கு இதுதான் சாட்சி. நான் அதை ஒரு முறை தெரிஞ்சு உங்களுக்கு சொல்லி சொல்லி கன்னி தெய்வத்தை வந்து இது மாதிரி பண்ணேன். அதை நான் ஒரு பெண் தெய்வத்தை சொன்னேன். பெண் தெய்வத்துக்கு நம்ம நினச்சி நம்ம வீட்டில் தந்தை வழியில் போனேன். இவங்க வந்து அவங்கள கன்னி தெய்வம் நினச்சி அவங்க போயிட்டா கூட சின்ன வயசில் வணங்கணும் அப்படின்ற மாதிரி. ஆனால் நான் அந்த கன்னி தெய்வத்துக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுத்தேன். இந்த பிரேமன் நினச்சும் ட்ரெஸ்ஸு கொடுத்து நானே போயிட்டு அதை கொடுத்துட்டு அது அது வெறும் கொடுத்து துணி கொடுக்கறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அந்த ஆத்மாவை நான் கால் பண்ணுறேன், பேசுகிறேன். அதனால் அந்த ஆத்மா தான் என்ன ஆகிருக்குன்னா அதில் ஒருத்தரோட உயிரை காப்பாற்றிருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அது அவங்க அப்பா அம்மாவும் இல்லை, சொல்லிக் கொடுக்குறது சாங்கி சம்பிரதாயங்கள் இல்லை, முறைப்படி அவங்க வந்து கிரகப்பிரவேசம் பண்ணலை, அதனால் நடந்துதான் தெரில. அந்த February 25 வந்து இவங்க இந்த காரும் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. இந்த காரம் அதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நான் சொன்னது, அந்த கொலுசு சத்தம், ஒரு சுமங்கலி லேடி, அந்த ஒரு குட்டி பையன் ஓடுறது, அதெல்லாம் அந்த ஏரியாவில் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். ஆனால் இங்கே போய் தங்கினவங்களுக்கு புதுசாக அவங்களுக்கு தெரியாமல் போய் அதை ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா உண்மையிலேயே அந்த மாதிரி போகிறாங்கன்றதெல்லாம் தெரிய வந்தது. இந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாஸ்ட்டாக நிறைய ஆன்மீக விஷயங்கள், அமானுஷ்ய விஷயங்கள், இந்த போட்ட உடனே அந்த சுலாத்மா, அந்த பிரவீன் ராஜ்ன்றவர் வந்து இது வந்ததுங்களா, அது சுலாத்மா ரிலேட்டடுக்குதுன்னு காமிச்சிதுங்களா. அதுக்கப்புறம் அந்த கொலுசு சத்தம், அந்த சுமங்கலி, அந்த குட்டி பையன் அது வந்ததுங்களா. அது எல்லாமே அடுத்தது என்னை மேல்மணினூர் போக வச்சிச்சு. அது எதுக்கு சொல்கிறேன்னா, இவ்வளோ இருக்குது சமயபுரம் மாரியம்மா. அது மதங்கேஸ்வரி ராஜமாதங்கி பண்ணியிருக்கலாம். அவங்கெல்லாம் ஒன்று தான், எல்லாமே பார்வதி ரூபம் தான் உங்களுக்கு. அதனால் வேண்டி அவர் வந்து நான் எடுத்து அந்த கட்டு மேலே அந்த நூல் கட்டை எடுத்து அந்த வெள்ளிக்கிழமை கும்புறதுக்கு யூஸ் பண்ணேன். அப்போ தான் அது மேலே பிரேம்ன்ற இருக்கிற பேர் பார்க்குறேன். அப்போ இந்த கலசத்து வழியாக நாங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு 2-3 வருஷமாக நான் அதை வணங்குற பழக்கம் அதெல்லாம் புரிஞ்சு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அந்த சொம்பு வழியாக அந்த பேர் வந்திருக்குது. அந்த வந்ததோடு இல்லாமல் இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்குறதுக்கு என்ன சாட்சின்னா, அங்கே இன்னொரு விஷயம் சொல்லி காட்டி கொடுத்தது. இன்னும் 2-3 பேர்னால எனக்கு இன்னொரு விஷயம் யாருக்கெல்லாம் ஆபத்துக்குதுன்ற விஷயத்தையும் காட்டி கொடுத்தது. அப்புறம் அந்த பிரேம்ன்றவர் மட்டும் ஒரு சாமிஜிக்கிட்ட கூட்டின்னு போனப்போ அந்த செல்வம் என்றவர் மேலேயும் இதாகிருக்குது. அதே மாதிரி இன்னொருத்தருக்கு நடக்க வேண்டிய ஒரு ஆபத்துனால தான் அந்த ராஜுன்ற பையன் அன்றைக்கி புதன்கிழமை தான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து அன்றைக்கி நைட் தங்கி அந்த மறுநாள் அந்த பையன் அதில் சூசைட் பண்ணிக்கிறான். அவன் கட்டின வீடு, அவங்க அப்பா அம்மா கிடையாது. அவங்க அப்பா அம்மா போயிட்டுருக்குறாங்க. அவனே கட்டின வீடு தான். இவங்க கூட சேர்ந்து துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்துருக்குறாங்க. ஆனால் துர்க்கை கோயிலுக்கு போயிட்டு வந்து ஏன் இது நடந்ததுன்னு கேட்டப்போ, அது சில சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்குது. புது வீடு, அதில் அவங்க இந்த சாங்கியெல்லாம் அந்த கோழி இது பண்ணுறது இல்லைன்னா கூட ஒரு கிரகப்பிரவேசம் அந்த யாகம் வளர்த்துது அது கூட பண்ணல போலுக்குது அவங்க. ஆனால் அது வந்து அந்த பையனுக்கு அந்த மாதிரி அந்த சாமிஜி பிரேமன்றவங்க கூட்டின்னு போன சாமிஜி சொல்லிக்கிறாரு, அந்த பையன் வேறு ஒருத்தருக்கு நடக்க வேண்டிய ஒரு விஷயம் அது அவனுக்கு நடந்துச்சு. ஏன்னா அவனுடைய விதி இப்போ தான் இதுவாக இருக்குதுன்றதுனால அதுக்காக அது நடந்துருக்குது அப்படின்ற மாதிரியும், அந்த பிரேம்ன்றவனுக்கு அந்த இன்னொரு போன ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப கடவுள் ஏதோ ஒரு சில கடவுள்கள் அவங்கள காப்பாற்றிருக்குது அப்படின்ற மாதிரி விஷயங்களையும், இன்னும் கூட நிறைய விஷயங்கள் அது பர்சனலாகுதுன்றதுனால சொல்ல முடியல. இன்னும் கூட நிறைய விஷயங்களை அந்த சாமிஜி சொல்லியிருக்காரு உங்களுக்கு. அதே மாதிரி இன்னும் கூட அந்த சாமிஜி அந்த ஊர் எல்லையில் இருந்தால் கூட சில எல்லை தேவதைகள் வந்து அந்த பகுதியிலேருந்து இருக்கிறவங்க அந்த ஊர் இவங்களை மட்டும்தான் காப்பாற்றும். வெளியிலேருந்து வந்த இவங்களை வந்து ஏற்கனவே ஒரு தீய சக்தி இருக்குது, அந்த வீடு கிரகப்பிரவேசம் பண்ணாமல் இருக்குது, அந்த வீடு வந்து சில சடங்குகள் பண்ணாமல் இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாத அவங்க இது பண்ணாலும் அவங்களையும் இது பண்ணாது. ஆனால் அவங்கள பண்ண வந்து அது அந்த பையன் எனக்கு ஆன மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு அவர். சரின்னு அதை பண்ணிட்டு இருக்கும்போதே பிரபஞ்சமாக எனக்கு இன்னொரு விஷயம் காமிச்சுது. இந்த யக்ஷினிகள் பற்றியெல்லாம் தெரிய வந்தது. சரி, அதை அப்புறம் போடுறேன் அந்த வீடியோவை. இந்த யக்ஷினிகள் வந்து எல்லா யக்ஷினிகளும் சேர்ந்து அந்த காளி ரூப கடவுள்கிட்டையும் இதுவும் வந்து பண்ணுறாங்க. இத்தனை 64 கோடி யக்ஷினிகள் விஷயங்கள்லாம் இதை பற்றியெல்லாம் எனக்கு தெரிஞ்சிகிட்டே இருக்கேன். இந்த நியூஸ் எல்லாம் தெரிஞ்சிகிட்டே வரும்போது தான் அது வருது. அவர் சொன்ன விஷயம் அந்த ஊரில் குட்டி குட்டி அம்மன்களாக இருக்கும், அந்த யக்ஷினிகள் எல்லாமே ஊரில் இருக்கிற கிராம தேவதைகள் அந்த மாதிரி. அவங்க அந்த விஷயத்த சொன்னதுக்கு மறுநாள் இந்த விஷயத்த நான் கேள்விப்படுற மாதிரி ஆகுது. அந்தந்த ஊரில் குட்டி 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 சாமிங்க கிராம தேவதைகளாக இருக்கிறதெல்லாம் ஒரு யக்ஷினிகள். அந்த யக்ஷினிகள்லாம் ஒரு 64 கோடி சேர்ந்து தான் அந்த ஒரு மெயின் இது வந்து துர்கை காளி அந்த மாதிரி அவங்கக்கிட்ட இதுவாகுவாங்க அப்படின்ற அந்த ஒரு
விஷயங்களை பற்றி தெரிய வந்தது. அது ஏன் அந்த உங்களை காப்பாற்றலை அப்படின்னா, அந்த ஊர் எல்லை தெய்வம், அந்த கிராம தேவதைகள் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறவங்களையோ, இல்லை அந்த எல்லைக்கு சம்மந்தப்பட்டு உள்ள வந்து அந்த ஜீன் சம்மந்தப்பட்ட அந்த குலதெய்வ சம்மந்த ஜீன் வரும். அப்படி இருந்தால் தான் அது காப்பாற்றும் அப்படின்ற மாதிரி இன்னும் கொஞ்சம் வேறு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அவர். அதை பற்றி அப்புறமா போடுறேன் தனி வீடியோவா. இப்போ சமயபுரம் மாரியம்மாவுக்கு 16 நாள் தொடர்ந்து இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணிவிடுங்க. இது வெறும் இந்த அம்மை தடுப்புன்னு நினைக்காதீங்க. இது வெறும் இதுக்காக தான் இவ்வளோ கதை சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பிரேம்ன்றது நான் அந்த வணங்கத்துக்கு அந்த ஆக்டிவேட் ஆன மாதிரி தான். அந்த பிரேம்ன்ற ஒரு போய் தான் ஒரு 2-3 உயிரை காப்பாற்றுற மாதிரி ஆகிருக்குது. ஒரு மேஜராக ஒரு விஷயம் வந்து ஒரு 2-3 உயிரை காப்பாற்றுற மாதிரி ஆகி இருக்குது. அதுக்கு காரணம் அது நான் வழிபடுறதுக்கு அது ஆக்டிவேட் ஆகிருக்குது. இது தானாக வந்து சும்மா சொம்பு மேலே இருக்கிற நூலை பிரிக்கிறேன் அந்த பெயரில் இருக்குது. அதையும் வீடியோவில் காமிச்சேன் அன்றைக்கி நான். அதையும் வீடியோவில் காட்டினேன் நான் அப்போது. அது இப்போ வந்து இப்படி கூட அது வந்து செயல்படவே ஆரம்பிச்சிச்சுன்ற மாதிரி இது ஒரு இதுவாக புரிய ஆரம்பிச்சிது இப்போ ஒரு வாரமாக. சரி பரவாயில்ல, அந்த சிவன் கோயிலேருந்து வந்து அந்த சிவன் கோயில் என்ன விஷயம்னா, அதே மாதிரி சூசைட் பண்ணிக்கினேன் எங்கள் வீட்டிலேருந்து சூசைட் பண்ணிக்கிட்டு எங்களுடைய பில்டிங்லேயே சிவான்ற பேர்லேயே சூசைட் பண்ணிக்கிட்டு அந்த 1 வருஷம் ஆயிட்டு பின்னாடி அதே வீட்டில் பூஜை பண்ணிட்டு தான் அந்த ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊருக்கு வந்து சிவன் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறாங்கன்னு போகிறாங்க. அங்கேருந்து கொடுத்து அனுப்புகிற இந்த சொம்பில் இந்த பேர் இருந்திருக்குது. ஆனால் அதை நான் அப்படியே வச்சுருந்தேன். அந்த நூல் தேவை. அந்த கன்னி தெய்வம்னாலே அந்த வெள்ளிக்கிழமை கும்புறதுன்னு சொல்வேன் நான். அந்த வெள்ளிக்கிழமை கும்புறதுக்கு ஒரு நூல் தேடுறேன். முன்னாடி நாள் எல்லாத்தையும் வாங்கின ஆள் நான் நூலை மட்டும் வாங்க மறந்துட்டேன். அது வந்து நோன்பு கயிறு மாதிரிலாம் வைக்க மாட்டாங்க அதுக்கு. அது ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் பூசி பிச்சு தான் கும்பிடணும் அதுக்கு எதுக்கும் இது மேலேருந்து கழட்டிக்கலாம், நூல் சுற்றி வச்சுக்குதில்ல, இதை எடுத்துக்கலான்னு எடுக்கிறேன். எடுத்தால் அதில் அந்த பேர் இருக்குது. அப்போ அந்த பெயரை கொண்டவர் அந்த ஆத்மாவை நான் வணங்குறதுனால அந்த பெயரை கொண்டவர்களே மறுபடியும் அதே மாதிரி ஒரு விஷயம் இன்னொரு சூசைட் விஷயம் நடக்கும். அதுக்கு காரணத்தும் அதுக்கும் நான் பின்னாடி இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அது கண்டினியூஸ் ஆகுது உங்களுக்கு. அப்போது நம்ம வணங்குற முறைகள் விஷயங்கள் கூட இந்த சுற்றி வீட்டில் நடக்கிற விஷயங்கள் கவனிக்கணும். நீங்கள் கூட சும்மா ஏதோ ஒன்று சொன்னமான மந்திரம் இதுங்கெல்லாம் பண்ணுறது இல்லாமல் இது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, எப்படி பெயர்கள் நட்சத்திரங்கள் தொடர்பு இருக்குது, எந்த விஷயத்தில் நம்ம மாட்டினோம், எந்த விஷயத்தில் நம்ம காப்பாற்றப்பட்டோம்ன்றதை நோட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு புரியும். பிரபஞ்சம் சில சமயம் சொல்லிக் கொடுக்கும். கடவுளும் பிரபஞ்சமும் நம்மளுக்கு சில சடங்குகளை சொல்லிக் கொடுக்கும். அதை நம்ம கை வச்சு கொஞ்சம் செய்ய வேண்டியிருக்கும், மூவ் பண்ண வேண்டியிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் தயவு செஞ்சு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.